ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ஆல் ஃபார் லவ். இது வந்து யூனிட் 2ஓட டீட்டெயில் ஒர்க்கு. ஆல் ஃபார் லவ் யார் எழுதுனது அப்படின்னா ஜான் ரைடன். ஆல் ஃபார் லவ் வந்து ஆண்டனி கிளியோபாட்ரா அவங்கள பற்றின ஒரு ஒர்க் தான் இது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜான் ரைடன் பற்றின ஒரு டீட்டெயில்டும் அப்புறமா அவங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து ஒரு 5 ஆக்ட் இருக்குது. சரிங்களா? ஆல் ஃபார் லவ் ஜான் ரைடன் வந்து 1631 to 1700 ஆத்தர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியோ கிளாசிக்கல் ரைட்டரும், கம்பேரிட்டிவ் கிரிட்டிக்கு, லிபரல் நியோ கிளாசிஸ்ட், இது எல்லாமே இவர் தான். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜான்சன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் ஜான்சன். டாக்டர் ஜான்சன் கால்டு ஹிம் எ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். Criticized him, he found it English poetry brick and left it marble. இவர் வந்துட்டு அப்புறம் தான் இவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ட்ரைடன் வந்து அப்புறம் தான் இங்கிலீஷ் போயட்ரியே வந்து செங்கல்லா இருந்தது வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஃபவுண்டர் ஆஃப் நியூ வெர்சிஃபிகேஷன் அண்ட் கால்டு ஹிம் ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்சியஸ் கிரிட்டிக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ல ஃபர்ஸ்ட் நியோ கிளாசிக்கல் ரைட்டரு, கம்பேரிட்டிவ் கிரிட்டிக், செல்ஃப் கான்சியஸ் கிரிட்டிக் எல்லாமே வந்து யார் அப்படின்னா ட்ரைடன் தான். சரிங்களா? இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா நார்த்தம்ப்டன் ஷயர்ல தான் பிறந்திருக்காரு. born in 1631. இவர் ஸ்டடிட் அட் கேம்பிரிட்ஜ். ஹிஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளே என்ன அப்படின்னா த இந்தியன் எம்பையர். சரிங்களா? ரிட்டன் இன் ஹீரோயிக் கப்லெட்ஸ் வாஸ் த இந்தியன் எம்பையர். இது வந்து என்ன அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்ஸ். ஆஃப்டர் 1676 he began to write in blank verse, producing his best to play All for Love. இந்த All for Love ஓட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா த வேர்ல்டு வெல் லாஸ்ட். இதான் வந்து லாஸ்ட் இயர் பிஜி கொஸ்டின். என்ன அப்படின்னா All for Love ஓட அனதர் டைட்டில் என்ன அப்படிங்கிறது தான் த வேர்ல்டு வெல் லாஸ்ட். சரிங்களா? In 1688 he became poet laureate. அவர் வந்து poet laureateாவும் இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஒரிஜினல் சட்டைர்ஸ் ஒர்க் இருக்கும். he wrote only two ஒரிஜினல் சட்டைர்ஸ். என்ன அப்படின்னா த மெடலும் அப்புறம் மேக்ஃபெல்க்னோ அப்படிங்கிறதும். த பெஸ்ட் போயட்ரின் சட்டையர் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயிக் ஸ்டான்சாஸ் ஆன் த டெத் ஆஃப் ஆலிவர் கிராம்வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1659. ட்ரைடன்ஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் போயம் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரியா ரெடெக்ஸ் வந்து 1660. த டைட்டில் மீன்ஸ் ஜஸ்டிஸ் ரெஸ்டோர்ட். ஆனஸ் மிராபிலிஸ் 1667. லாட்டின் ஃப்ரேஸ் மீனிங் வண்டர்ஃபுல் இயர். Absalom and Achitophel in 1681, written after 15 years of writing place. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைடன் பத்தின ஒரு டீட்டெயில். ஏன்னா இது ஒரு டீட்டெயில் போய்ட்ரிங்கிறதுனால எது வேணாலும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலதான். சரிங்களா? அப்புறம் Religio-Lysis 1682 subtitled A Layman's Faith அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும். The Hind and the Panther 1687. இது வந்து allegorical doctrinal poem in 3 parts. Song for Saint Cecilia's Days அப்படின்னு 1687. Alexander's Feast or The Power of Music அப்படின்னு 1697. His first play என்ன அப்படின்னா The Wild Gallant அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமெடி ப்ரோஸ். இது வந்து 1663. அதே மாதிரி த ரைவல் லேடிஸ் அப்படிங்கிறது வந்து டிராஜிக் காமெடி. இது 1664. த இந்தியன் குயின் வந்து 1664 கோ ரிட்டன் வித் ஹிஸ் பிரதர் இன் லா சர் ராபர்ட் ஹோவர்ட். த இந்தியன் எம்பையர் வந்து 1665. டைரானிக் லவ் வந்து 1669. த கான்காஸ்ட் ஆஃப் கிரானடா 1670. அண்ட் எஸ்ஏ ஆன் டிராமாட்டிக் பொய்ஸி வந்து 1668. ப்ரிஃபேஸ் டு த ஃபேபிள்ஸ் வந்து 1700. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான் ட்ரைடனோட ஒர்க் இது. சரிங்களா? இது எல்லாமே வந்து ட்ரைடன் என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கறத அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீடைல்ஸ் தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆல் ஃபார் லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆண்டனி கிளியோபாட்ரா அப்படின்னு ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு இல்லைங்களா? அதுதான். அதில் வந்து ஒரு லாஸ்ட் 24 hours ஸ்டோரி ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணி எழுதியிருப்பாரு. சரிங்களா? இது யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய பேட்ரன் தாமஸ் ஏர்ல் ஆஃப் டான்பைக் தான் வந்து இதை டெடிகேட் பண்ணியிருப்பாரு. இது கூட ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல் ஃபார் லவ் டெடிகேட்டட் டு இஸ் பேட்ரன் த ரைட் ஹானரபிள் தாமஸ் ஏர்ல் ஆஃப் டான்பைக் கோட்டிங் டான்பைஸ் மோஸ்ட் ஆப்ளிக்டு, மோஸ்ட் ஹம்பிள் அண்ட் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் அப்படின்லாம் வந்து டான்பை பத்தி புகழ்றாரு. சரிங்களா? இன் டெடிகேஷன் ஹி பிரைஸ்ட் டான்பை இன் சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ஸ். அவர் என்ன டெடிகேஷன் வந்து சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ஸ்ல பண்ணிருப்பாரு. ஹி அசியூம்ட் த ஆஃபீஸ் ஆஃப் ஹை ட்ரெஷரர் ஆஃப் இங்கிலாந்து. அவர் இருந்த போது தான் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஹை ட்ரெஷரர் ஆஃப் இங்கிலாந்து. யார சொல்றாரு அப்படின்னா தாமஸ் தான். சரிங்களா? Danby wrote A Way to Glory and deceased the debates of
எக்ஸ்டிக்யூரர், அதாவது இவருக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசவையெல்லாம் ஃபுல்லா வந்து கடன்ல விட்டுட்டு இருக்கும்போது இவர் வந்து அப்புறம் தான் அது வந்து என்ன சொல்றது அந்த ட்ரெஷரை வந்து உயர்த்திருக்காரு அப்படின்னு அவர் பெருமையா சொல்றாரு. சரிங்களா? There was also a political turmoil was seen between the crown and the parliament. Dryden left the established Church of England and became a Roman Catholic to please the Catholic King James II. அதாவது ஜேம்ஸ் டூ தான் வந்து கத்தோலிக் கிங்ல இருந்தாரு. அப்பதான் இவருக்கு வந்து எல்லா சலுகை எல்லாம் கிடைச்சிருக்கும். இவரும் அங்கதான் இருந்திருப்பாரு. When James II was overthrown and William of Orange came to power, ஜேம்ஸ் டூக்கு அடுத்து வந்து அவரை டிஃபீட் பண்ணிட்டு யார் வந்திருப்பாரு? வில்லியம் ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு பவருக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைடனோட எல்லா பென்ஷனுமே கட் பண்ணிருப்பாங்க, அவருடைய பொயட் லாரட் அப்படிங்கறதும் சேர்த்து. சரிங்களா? ட்ரைடன் வாஸ் ஸ்ட்ரிப்ட் ஆஃப் all his pensions and offices, including that of the poet laureate, which was given to his enemy Shadwell. அது எல்லாத்தையும் எடுத்து யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இவரோட எனிமியான ஷாட்வெல்ட்ட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? யார் எடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ப்ரிஃபேஸ் இருக்கு. ப்ரிஃபேஸ்ல வந்து ஃபர்ஸ்டே அவர் சொல்லுவார் இது நான் எதுக்காக எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்ன அப்படின்னா ப்ரிஃபேஸ் வந்து இன் ப்ரிஃபேஸ் he explains why he wrote all for love in the way he did. ஏன் நான் அது எழுதுறேன் அப்படின்னா first he says dramatist before and after Shakespeare as I handled the theme of Antony and Cleopatra, so he also wanted to try out this bow of Ulysses. அதாவது ஆண்டோனி கிளியோபட்ரா வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஷேக்ஸ்பியர் கூட எழுதியிருக்காரு. பட் ஆனா நான் ஏன் அது எழுதணும் அப்படின்னு நினைச்சேன்னா பவ் ஆஃப் உலைசஸ், எல்லாரும் வந்து உலைசஸோட அந்த பவ் டச் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்த மாதிரி எனக்கும் ஆண்டோனி கிளியோபட்ராவை டச் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஃபாலோடு யூனிட்டிஸ் எஸ்பெஷலி யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இஸ் மெயின்டைன்ட் எக்ஸ்ட்ராட்லி. அதாவது இதுல வந்து அவர் டைமிங் மென்ஷன் பண்ணிருப்பாரு, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் தான் வந்து இதை ஃபாலோ பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? he then made a warm tribute to Shakespeare, calling him divine and superior even to the scholarly Ben Jonson அப்படின்னு சொல்றாரு. I admire Ben Jonson but I love Shakespeare அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? He emphasizes that English tragedy writers should look at ancient playwright and not to the recent French imitators. அதாவது பிரெஞ்சு இமிடேட்டர்ஸ் அப்போ இருந்த பிளே ரைட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் பாத்துருவோம். The play contains 5 act. அது வந்து ஹீரோயிக் tragedy, இது blank verse. இது வந்து 5 acts இருக்கு. இது ஹீரோயிக் tragedy, blank verse. சரிங்களா? இதனோட கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரியில ஆண்டோனி கிளியோபாட்ராலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேரக்டர்ஸ் வந்து மார்க் ஆண்டனி, வென்டிடியஸும் டொலபெல்லா, இவங்க 3 பேரும் தான் வந்து என்ன சொல்றது பில்லர் ஆஃப் ரோம். சரிங்களா? அப்புறம் செராப்பியன், மைரிஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்ட், டெம்பிள் ஆஃப் இசிஸ். கிளியோபாட்ரா வந்து என்ன சொல்றது ஆண்டனியோட லவர், ஆக்டிவா வந்து ஆண்டனியோட வைஃப். சரிங்களா? இதுல வந்து அலெக்சஸ் த யுனிச், சார்மியா, நிராஸ் இவங்க எல்லாம் கிளியோபாட்ராவோட மெய்டு. அலெக்சஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது திருநங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. சரிங்களா? அகிர்பனா அண்ட் ஆண்டோனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டோவியாக்கும் ஆண்டனியோட 2 பேரோட பசங்க தான் வந்து இந்த 2 பசங்க. சரிங்களா? அகிர்பனா அண்ட் ஆண்டோனியா அப்படிங்கிறது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இது யார் எழுதுனது ஆல் ஃபார் லவ்னா என்ன, ஆண்டனி கிளியோபாட்ரா பார்த்தினது தான் அவங்களோட கேரக்டர். இவ்வளவுதான் பார்த்திருக்கோம். இன்னும் இதுல 5 ஆக்ட் இருக்கு. இதுல 1 by 1 பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நான் சொன்னது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.